ஓகே. குட் ஈவினிங். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸை. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற டாபிக் வந்து சதவீதம். நீங்கள் சதவீதம் படிச்சிட்டிங்களா? ஸ்கூலில் சதவீதம் படிச்சிட்டிங்களா? எஸ், ஓகே. அதை ரிவைஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. அப்போ சதவீதம் என்றால் ஒரு எண்ணை இன்னொரு எண்ணுடன் தொடர்பு படுத்தி அதை அது அந்த அந்த இரண்டு எண்களுக்கு இடையிலையும் ஒரு பின்னமாக இருக்கலாம். அந்த பின்னம் வந்து 100க்கு அந்த அந்த பின்னத்தை 100க்கு சமனாக்கி எழுதினா அதன் பெயர் சதவீதம். சரியா? இப்ப இந்த இந்த இதுல ஒரு உதாரணம் இருக்கு. முதலாவது உதாரணம் வந்து பின்னம் வந்து அரை, 1/2. அதை நாங்க தசமதானத்துல கொடுத்தோம்டா 1 2ஆல வகுத்தோம்டா தசம் 5. அந்த தசம் 5 100இன் பங்காக காட்டணும்டா 100இன் பங்காக அது சதவீதம் எனப்படும். அப்ப தசம் 5 100இன் பங்காக காட்டுறதுக்கு தசம் 5 100ஆல பெருக்கணும். இப்போ 100ஆல பெருக்கணும்டா தசம் 5 50 என்ற பெருமானத்தை பெறும். அதை நாங்க ஒரு 100இன் பெருமானமாக காட்டுறபடியா சதவீதத்துக்கு இப்படி ஒரு சிம்பலை யூஸ் பண்ணுவோம். 50%. என்று இப்படித்தான் இருக்கு. சரியா? இப்ப ரெண்டாவது உதாரணத்தை பாத்தீங்கன்னா 3/5. அதை நாங்க தசமதானத்துல எழுதினோம்டா 3 5ஆல வகுத்தோம்டா தசம் 6, 0.6. இதை நாங்க சதவீதத்துல கொடுக்கறேன்டா எப்படி கொடுக்கலாம்? 100ஆல பெருக்கணும். அப்ப தசம் 6 100ஆல பெருக்குனா என்ன சதவீதம் வரும்? 60%. 60% என்று எழுதலாம். 60% சரியா? அப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டுதா? இத சொல்லுங்க, இதை எப்படி காட்டலாம் சதவீதமா? 200 ரூபாயில் 50 ரூபாய் எத்தனை சதவீதம்? அது 200 ரூபாயில் 50. அதை நீங்க முதல் பின்னமா எழுதணும். பின்னமா எழுதுங்க. பின்னமா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு லேசு கண்டுபிடிக்கிற சதவீதம் 200 ரூபாயில் 50. அதை பின்னமா எழுதுங்க. இதை பின்னமா எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 50ன் கீழ் 200 இல்லையா? இதை நீங்க சுருக்குனீங்கன்னா 1ன் கீழ் 4 இல்லையா? இத சதவீதமா எழுதினீங்கன்னா தசமதானத்துல எழுதினீங்களா? 1ன் கீழ் 4 தசமதானத்துல எழுதினீங்கன்னா அப்படி எழுதலாம் 0.25. இதை நீங்க சதவீதத்துல கொடுக்கறேன்டா என்ன செய்யணும்? இந்த தசமதானத்தை 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்குனா என்ன விட? 25%. விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா அது? ஓகே. அப்ப இத சொல்லுங்க. ரெண்டாவது உதாரணத்தை கண்டு சொல்லுங்க எனக்கு. 25%. 25%. அதாவது
ஒரு ரூபாயில் 25 சதம். அப்ப 25 சதம் ஒரு ரூபாயில் என்ன பின்னம்? தசம் 25/1 அல்லது 25/100 இல்லையா? அதன் சதவீதம் தசமதானத்தில் எழுதினீங்களா தசம் 25. அதை நீங்க சதவீதமாக்குனீங்கன்னா தசம் 25 தர 100 25%. இதை செய்து காட்டுங்க. 4வது உதாரணத்தை. சார் 5%. 5%. எல்லாருக்கும் கிடைச்சது 5%. ஓகே, அதாவது 50 கிராம் ஒரு கிலோகிராமில் எவ்வளவு? 50 கிராம் ஒரு கிலோகிராம். 1 கிராம்ல இருக்கு, மற்றது கிலோகிராம்ல இருக்கு. அந்த கிராம நாங்க கிலோகிராம் கிராம் ஆக்கணும். கிலோகிராம் கிராம் ஆக்குறேன்டா 1 கிலோகிராம் வந்து எத்தனை கிராம்? 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். ஆகவே 50/1000, 50/1000 5/100 என்று எழுதலாம். 5/100 நாங்க இனி சதவீதமாக்குறேன்னா 100ஆல பெருக்கோணம். அப்ப 5/100 தர 100 5%. விளங்கிச்சா? அது எல்லாருக்கும்? அபிலாஷினி விளங்கிச்சா உங்களுக்கு? அது இந்த உதாரணத்தை 6வது உதாரணத்துக்கு என்ன சதவீதம்னு காட்ட சொல்லுங்க. 40 பிள்ளைகளில் 15 பிள்ளைகள். இதை நீங்க சதவீதமாக்குறேன்டா 3/8 100ஆல பெருக்கோணம். அதாவது 300/8 300/8 300 8ஆல வகுத்தா என்ன விட வரும்? சார் 35 வருமா? 37.5 சார். என்ன விட வருது? சார் 37.5. 37.5. கீதாஞ்சலிக்கு என்ன விட வருது? கீதாஞ்சலி உங்களுக்கு என்ன விட வருது? 37.5 சார். 37.5. அதாவது 300 8ஆல வகுத்தமெண்டா 30. அதுல 3 முறை அடங்கும். மிகுதி 6. 6 0 இறக்கணும்டா 60. 60ல 8ஆல வகுத்தமெண்டா 7 முறை. 8 5 56 தசம். அப்ப 4 மிகுதி. 4க்கு 0 இறக்கணும்டா 40. 40 8ஆல வகுத்தமெண்டா 5. 37.5%. யாருக்கு இது விளங்கல? ரைட். இப்ப இதே சதவீத நாலேஜை வச்சுக்கொண்டு இன்னொரு விதத்துல கேள்வி கேட்கலாம். அதாவது ஒரு சதவீதத்தை தந்து அதன் பெருமானத்தை காண சொல்லி. இப்ப இதன் முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். 500ன் 60%. சரியா? அப்ப 500 எங்களுக்கு தெரியும் 500 தான் முழு பெருமானம். 500 தான் முழு பெருமானம். 500ன் 60%.
அப்ப 60% என்றா எங்களுக்கு தெரியும். சதவீதம் என்றா அது நூறோட கம்பேர் பண்றோம். 100இன் பெருமானம் 100ஓட. அப்ப 500 தர 60% நாங்க 60இன் கீழ் 100 என்று எழுதலாம். 60% 60இன் கீழ் 100 என்று எழுதலாம். அப்படி எழுதிட்டு இதை சுருக்கலாம். இப்ப 500 இருக்கு, தொகுதி என்ன, பகுதி என்ன, 100 இருக்கு. அது ரெண்டையும் சுருக்கணும் பண்ணா 500 100ஆல வகுத்தா என்ன விட வரும்? 5. 5 தர 60. 5 தர 60 300. ஆகவே 500இன் 60% பெறுமதி 300. விளங்கிச்சாது? சார் விலங்கல். ஓகே. 500இன் 60%. சதவீதம் என்ன நாங்க படிச்சுனாங்க, 100ஆல பெருக்கித்தான் சதவீதத்தை காண்றது. அப்ப 60% நாங்க எப்படி எழுதலாம்? இன்னொரு விதமா எழுதுறா 60% என்றா அதை எப்படி எழுதலாம்? 60இன் கீழ் 100 என்று எழுதலாம். இது விளங்கிச்சா உங்களுக்கு கீதாஞ்சலி? ஓ சார். ஓகே. இது அப்ப 60இன் கீழ் 100. இப்ப எங்களுக்கு தெரியும் 500. இதை இன்னொரு ஸ்டெப்ல நான் காட்டினேன்னா 500 தர 6 தர 60 கீழ் 100. பகுதி எண் 100, தொகுதி எண்ல 500 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சுருக்குனா என்ன விட வரும்? 500 100ஆல வகுத்தா என்ன விட வரும்? 5 சார். 5. இங்க 1. அப்ப 5 தர 60 எவ்வளவு? 300. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே. அப்ப எனக்கு ஓகே. இத ரெண்டாவது உதாரணத்தை செய்து காட்டுங்க. 250 கிலோமீட்டரின் 20%. சார் 50 கிலோமீட்டர். விலங்கல் என்ன விட? 50 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர் நீங்களா? 50 சார். 50. ஓகே. 250 கிலோமீட்டர் இன் 20%. அப்ப 250 கிலோமீட்டர் 20%, 20இன் கீழ் 100 என எழுதலாம். 20இன் கீழ் 100 சுருக்கணும்னா 1இன் கீழ் 5. இந்த 5 250 5ஆல வகுத்தம்னா 50 கிலோமீட்டர். இது விளங்கிச்சா? ஓகே, குட். ஓகே, கடைசியா இந்த உதாரணத்தை சொல்லுங்க, செய்து காட்டுங்க எனக்கு. 1.5 மீட்டரின் 12%. சார் 18 சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? விளங்கல. 180 சென்டிமீட்டர் சார். 180 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர். வேற என்ன விட? ஓகே, ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அப்ப 1.5 மீட்டர். கேள்வி வந்து 1.5 மீட்டர் இன் 12%. 1.5 மீட்டரை சென்டிமீட்டர்ல எவ்வளவு எழுதலாம்? 150 சென்டிமீட்டர்.
1.5 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் எழுதலாம்? கிருஷாந்தன் சொல்லுங்க. 1.5 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் எழுதலாம்? 150 சென்டிமீட்டர். 150 சென்டிமீட்டர் எழுதலாம். 12% என்றால் சதவீதத்தை நாங்க 100ஆல வகுத்து எழுதலாம். அப்ப இந்த 150 இருக்கு, இதுல 100 இருக்கு. இது ரெண்டையும் நாங்க சுருக்கணும்னா 50ஆல வகுத்தோம்னா இது 3. இங்க 2. இந்த அந்த 2ஐயும் 12ஐயும் வகுத்தோம்னா சுருக்கணும்னா இது 2ஐயும் 12 2ஆல வகுத்தா 6. ஆகவே இதுல 6 இருக்கும். ஆகவே 3 தர 6. மூன்று தர 6 18 சென்டிமீட்டர். தில்ஷானி விளங்கிச்சா அது? ஆமா சார். அப்ப இந்த சதவீதம் இப்ப உங்களுக்கு காண தெரியும். ஒரு ஒரு பின்னத்தை கொடுத்தா எப்படி சதவீதம் காண்றது, ஒரு முழு பரிமாணத்தை கொடுத்து சதவீதத்தை கொடுத்தா அந்த சதவீதத்தின் பெருமானத்தை எப்படி காட்டுறது உங்களுக்கு இப்ப அந்த பேசிக் நாலேஜ் வந்துச்சு. இப்ப இதை நாங்க பாவித்து எங்களோட ஒவ்வொரு நாளும் இந்த சதவீதம் எப்படி எங்களுக்கு பாவனையில் உள்ளது என்பதை இப்ப பார்ப்போம். சரியா? இந்த சதவீதம் எந்த விதத்துல எங்களுக்கு பாவனையில் உள்ளது ஒவ்வொரு நாளும், அதுதான் நாங்க இப்ப படிக்க போறோம். முதலாவது பாவனை வரி என்ற விதத்துல இந்த சதவீதம் உங்களுக்கு யூஸ் பண்ணுது. வரி என்றா என்ன? ஒரு நாட்டை எடுத்தோம்டா, இலங்கையை எடுத்தோம்டா, இப்ப இலங்கைய நடத்துறதுக்கு பாராளுமன்றத்துல எம்பிஸ் பொலிட்டீஷியன்ஸ் இருக்கணும். அவையில் போய் இருந்து அவையில் இந்த நாட்டை நடத்தினோம். இந்த நாட்டை நடத்துறதுக்கு செலவு இருக்கு இல்லையா? இப்ப என்ன கவர்மெண்ட்ல வேலை செய்யறாக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ரோட் நல்லா வச்சிருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா அவையில் ஃப்ரீயா மெடிசின் தெரியணும், மருந்து தெரியணும். அப்ப டாக்டர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்படி பலவிதமான செலவுகள் இருக்கு நாட்டுக்கு. அப்ப நாடு செலவழிக்குது, ஆனா எங்க இருந்து வருமானம் கிடைக்குது? செலவு இருக்குது, எங்க இருந்து வரவு இருக்கு. அந்த வரவு ஒரு வழியால அரசாங்கம் வரவு எடுக்கிறதுக்கு பேர் வரி. சரியா? வரி என்ற ஆங்கிலத்துல வேற வேற பேர்கள் இருக்கு. டாக்ஸ் இருக்கு, டியூட்டி இருக்கு. அப்ப நாங்க எந்த வரி, இப்ப நீங்க உங்களோட இடம் என்ன? ஒரு ஆள் உங்களோட இடத்தை சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? மலையகத்துல, நுவரெலியவா, பதுல்லையா, கண்டியா? பதிலை சார். பதுல்ல. ஓகே.
அப்ப பதுல்லை எடுத்தோம்னா இங்க பதுல்லையில ஒரு லோக்கல் கவர்மெண்ட், அதாவது அந்த பதுல்லையை பார்க்கறதுக்கு ஒரு கிராம நிலதாரி அப்படி இருப்பினம். சரியா? அந்த பதுளை மாவட்டத்துல இருக்கிற வீதி வசதிகள், இரவுல நீங்க நடந்து போற நேரம் ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதுக்கெல்லாம் செலவழிக்கப்படுது பதுளை மாவட்டத்தால. அப்ப அவைகளுக்கு ஒரு வருமானம் வரணும். அந்த வருமானத்துக்கு அவைகள் இப்ப உங்கள்ட்ட ஒரு வீடு இருந்தாலோ இல்லாட்டி நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணாலோ உங்கள்ட்ட ஒரு காணி இருந்தாலோ அந்த காணிக்கு வீட்டுக்கு அந்த காணியின் அல்லது வீட்டின் பெறுமதியில 1% அவள் சதவீதம் என்னன்னு ஒரு ஸ்டாண்டர்டா கால்குலேட் பண்ணிடணும். அந்த சதவீதம் உங்களுக்கு வரியாக கட்ட சொல்லி உங்கள்கிட்ட கேட்பினோம். உங்களுக்கு சொந்தமான ஒரு காணியோ வீடோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டின் அல்லது காணியின் பெருமானத்தை பொறுத்து 1% உங்கள்கிட்ட இருந்து அறவிடப்படும் ஒவ்வொரு வருடமும். அதுக்கு பேர் வரி. இன்னொரு விதத்துல அரசாங்கம் வருமானத்தை எடுக்கிறது தீர்வை, அதாவது ஆங்கிலத்தை சொல்றோம் டியூட்டி. டியூட்டி என்ன? இப்ப நீங்க வெளிநாட்டில இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்றீங்க, வெளிநாட்டில இருந்து இலங்கைக்கு ஒரு பொருளை எடுக்கிறீங்க. அப்ப எடுக்கிற நேரம் இப்ப உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில இருந்து நீங்க இலங்கைக்கு எடுக்கிற பொருட்கள் என்ன? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு வெளிநாட்டு பொருள் இலங்கையில பாவிக்கிறது என்னது? வாசனை திரவியங்கள். வாசனை திரவியங்கள். சரியா? வாசனை திரவியங்கள் நீங்க எடுக்கிறீங்க இலங்கைக்கு. அப்ப வாசனை திரவியங்கள் இப்ப சொல்லுங்களேன், நான் தான் அந்த கம்பெனியை ரன் பண்றேன். அப்ப நான் வெளிநாட்டில இருந்து வாசனை திரவியங்கள் எடுக்கிறேன். இப்ப வாசனை திரவியங்கள் எடுக்கிறேன்டா நான் ஏர்போர்ட்டுக்குள்ளால கொண்டு வரணும். சுங்கத்திணைக்களம், அதாவது சுங்கத்திணைக்களம் கஸ்டம்ஸ், அந்த ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு வரல நான் சொல்லுவேன், நான் 1000 வாசனை திரவியங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்கிறேன். அப்ப நான் ஏர்போர்ட்ல நான் கிளியர் பண்ண போய்க்கலாம் அந்த 1000 வாசனை திரவியங்களை. சுங்க அதிகாரிகள் சுங்க திணைக்களத்தால பாப்பினோம், ஓகே நீங்க 1000 வாசனை திரவியங்களை கொண்டு வர்றீங்க இலங்கைக்கு, அதன் பெருமதியின்படி நீங்க ஒரு தீர்வை கட்டணும், ஒரு டியூட்டி கட்டணும் அதுக்கு. அப்ப அந்த டியூட்டி அரசாங்கத்துக்கு செல்லும் வருமானம். அல்லாட்டி நான் அங்க இலங்கையில வேலை செய்யறேன், வேலை செய்தா எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் இல்லையா? கம்பெனியால எனக்கு ஒரு சம்பளம் கொடுப்பினும் நான் வேலை செய்யற வேலைக்கு. அந்த சம்பளம் ஒரு அளவுக்கு மேல அந்த சம்பளம் கூடி இருந்தா அரசாங்கம் சொல்லும், அந்த சம்பளத்தில இருந்து 1% ஒரு அளவு சதவீதத்தை அரசாங்கத்துக்கு தாங்கும். அப்ப இந்த வகையில அரசாங்கம் அதன் வருமானத்தை ஏற்றிக்கொள்ளும். சரியா? அப்ப இதுதான் இந்த சதவீதம் எந்த விதத்துல பாவனையில் உள்ளது என்று படிக்கிறோம். இப்ப நாங்க முதலாவது உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். இறைவரி, அதாவது உங்களுக்கு ஒரு வீடு அல்லது காணி இருந்துச்சுன்னா அரசாங்கம் 1% அந்த வீட்டின் அல்லாட்டி அந்த காணியின் பெருமானத்தின் 1% வரியாக செலுத்த உங்களுக்கு கேட்கப்படும். அப்ப அது ஒரு கப்பாகும். இப்ப இதுல உதாரணங்கள் இறைவரி ரேட்ஸ், தீர்வை என்ற கஸ்டம்ஸ் டியூட்டி. இப்ப நீங்க இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு வருமான வரி என்ற உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற நேரம் அதுல இருந்து ஒரு பகுதியை நீங்க அரசாங்கத்துக்கு கட்டுவீங்க. இப்போ முதலாவது உதாரணமா இறைவரியை பார்ப்போம். இதுல தான் நான் சொல்றேன், அந்த லோக்கல் கவுன்சில், அதாவது பதுளைன்னா பதுளையில, கொழும்புன்னா கொழும்புல, கம்பகாண்ட கம்பகாரத்துல அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் உங்களோட காணிக்கோ வீட்டுக்கு 1% இறைவரியாக சார்ஜ் பண்ணுவினோம்.
இப்ப மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை என்னும் உள்ளூராட்சி மன்றங்களின் மூலம் உரிய அதிகார வரம்பினுள்ளே வதிபவர்களுக்கு வழங்கப்படும் வீதி வசதிகள், கலிகான் முகாமைத்துவம், வீதி விளக்கேற்றல் போன்ற பல்வேறு வசதிகளுக்காக அதிகார வரம்பினுள்ளே இருக்கும் வீடுகள், காணிகள், வியாபார நிலையங்கள் ஆகியவற்றில் இருந்து அறவிடப்படும் பணம் இறை வரி எனப்படும். சரியா? அந்த நீங்க உங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்கிற வீடு, காணியின் பெறுமதியில ஒரு பகுதியை நீங்க ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்துக்கு செலுத்துவீங்க. சரியா? அதுக்கு பேர் தான் இறைவரி. அப்ப இந்த உதாரணத்தை பார்ப்போம். இதுல 2 உதாரணம் கொடுத்திருக்கு. ஒரு நகர சபை அதன் அதிகார வரம்பினுள்ளே இருக்கும் ஆண்டு பெருமானம் 32,000 என மதிக்கப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்கு 4% ஆண்டு இறைவரியை அறவிடுமெனின் ஒரு காலாண்டிற்காக செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. ஓகே, முதலாவது இந்த வீட்டின் பெருமானம் எவ்வளவு? இந்த உதாரணத்துல இந்த வீட்டின் பெருமானம் எவ்வளவு? 36,000. 36,000. நீங்க செலுத்த வேண்டிய இறை வரியின் சதவீதம் என்ன ஒரு ஆண்டிற்கு? 4%. 4%. அப்ப நீங்க முதலாவதாக கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஆண்டிற்கு உங்களோட பெருமானம் 36,000. ஒரு ஆண்டிற்கு நீங்க 4% வரி கட்ட போறீங்க. அதை நீங்க 36,000 4% என்றால் 4/100. இந்த வரியை நீங்க ஒரு வருடத்துக்கு கட்ட போறீங்க. அப்போ ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய பெருமானம் என்ன? ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய பெருமானம் என்ன? 360 தர 4 1000 சொல்லுங்க. 1440 ரூபாய். இது ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய வரி. இந்த கேள்வி என்ன? கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு? ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய பெருமானமா அல்லாட்டி வேறொரு கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது? ஒரு காலாண்டிற்கு செலுத்த ஒரு வேண்டிய காலாண்டிற்கு. ஒரு வருடத்துக்குன்னா நீங்க 1440 சரி. ஒரு காலாண்டிற்கு காலாண்டு எத்தனை மாசம்? 4 மாதம். காலாண்டு எத்தனை மாசம்? 3 மாதங்கள். 3 மாதம். 3 மாதம். அதாவது ஒரு வருடத்தின் காலாண்டு. காலாண்டுனா 1/4 ஆண்டுகள். அப்போ 1/4 ஆண்டுகள் 3 மாசம். சரியா? அப்ப 12 மாசத்துக்கு நீங்க கட்டுறது 1440 ரூபாய். ஆகவே ஒரு காலாண்டிற்கு செலுத்த வேண்டிய வரி 1440 1/4 பெருக்குவீங்க, 4 வகுப்பீங்க, 360 ரூபாய். அபிலாஷினி விளங்கிச்சாது? கிருஷாந்தன் விளங்கிச்சா? ஓகே, குட். இப்ப 2வது உதாரணத்தை பார்ப்போம். ஒரு நகர சபை ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 24,000 ரூபாயாக உள்ள ஒரு கடைக்கு, அப்போ ஒரு ஆள் கடை ஒன்று நடத்துறார். அந்த கடையின் பெருமானத்தை
அந்த நகரசபை மதிப்பிட்டு அது சொல்லினோம். அந்த கடையின் பெருமானம் 24,000 ரூபாய். ஆகவுள்ள ஒரு கடைக்கு ஒரு காலாண்டிற்காக அறவிடப்படும் இறைவரி 300 ரூபாய் எனின் அறவிடும் இறைவரியின் சதவீதத்தை காண்க. இந்த கேள்வியை கவனம் பார்ப்போம். அந்த கடையின் பெருமானம் என்ன? அந்த கடையின் இப்படித்தான் நீங்க ஒரு கேள்விய சின்னனாக உடைத்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். கடையின் பெருமானம் என்ன? எவ்வளவு இந்த கடையின் பெருமானம்? 24,000 ரூபாய். நீங்க கட்டுறது எவ்வளவு வரியாக? 300 ரூபாய் சார். 300 ரூபாய். அது அந்த 300 ரூபாய் நீங்க கட்டுறது ஒரு வருடத்துக்கா அல்லாட்டி வேறொரு காலத்துக்கா? காலாண்டுக்கு கட்டுறீங்க 300 ரூபாய். அப்போ ஒரு வருடத்துக்கு எவ்வளவு கட்டுவீங்க? 1200 ரூபாய். 1200 ரூபாய். ஒரு காலாண்டுக்கு 300 ரூபாய். ஆகவே ஒரு வருடத்துக்கு நீங்க கட்டுற தொகை 1200 ரூபாய். 1200 ரூபாயை நீங்க ஒரு வருடத்துக்கு கட்டுனா அதன் சதவீதம் என்ன? 1200 கீழ் 24,000 தர 100. ஆகவே அதன் சதவீதம், இந்த சுருக்கு நாவல வரும் உங்களுக்கு 5%. சார் 5%. ஓகே. அப்ப நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. அந்த உதாரணத்தை எனக்கு செய்து காட்டுங்க. அந்த விடைய ஒரு நகர சபை ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். ஒரு நகர சபை ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 50,000 ரூபாயாக உள்ள 50,000 ரூபாயாக உள்ள ஒரு கடைக்கு ஒரு காலாண்டிற்காக அறவிடப்படும் இறைவரி 500 ரூபாய் எனின் அறவிடும் இறைவரியின் சதவீதத்தை கணிக்க. 4%. 4%. ஓகே. அந்த கடையின் பெருமானம் என்ன? 50,000. நீங்க கட்டுற ஒரு காலாண்டிக்கு கட்டுற எவ்வளவு நீங்க கட்டுறீங்க? ஒரு காலாண்டிக்கு 500 ரூபாய். 500 ரூபாய். ஒரு காலாண்டிக்கு 500 ரூபாய். ஆகவே ஒரு வருடத்துக்கு எவ்வளவு கட்டுவீங்க? 2,000. 2,000 ரூபாய் கட்டுவீங்க ஒரு வருடத்துக்கு.
உங்களோட கடையின் பெறுமதி 50,000. ஆகவே நீங்க கட்டுற ஒரு ஆண்டுக்கு கட்டுற வரியின் சதவீதம் 2,000 கீழ் 50,000 தர 100 என்ற சதவீதம் நாங்க 100ஆல பெருக்கி சொல்றோம். ஆகவே எத்தனை சதவீதம்? 4%. 4%. விளங்கிச்சா? ரைட். அப்ப இப்படி நாங்க சதவீதத்தை நாங்க யூஸ் பண்றோம். இதே போல நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப இதுல நாங்க இறைவரியை பற்றி படிச்சிருக்கோம். இறைவரியில எப்படி காண்றேன்னு இப்ப அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப இது நாங்க படிச்சுட்டோம். அடுத்த வகுப்புல எப்படி சதவீதத்தை ஒரு தீர்வை மூலம், அதாவது ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்க இறக்குமதி செய்யற நேரம் எப்படி தீர்வை டியூட்டி எப்படி கால்குலேட் பண்றது என்று, நீங்க வேலை செய்யற நேரம் உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல எப்படி நீங்க வருமான வரி கட்ட போறீங்க, எப்படி அதற்கு சதவீதம் பாதிக்கப்படும் என்றதை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே, அதோட இந்த நோக்கம் முடிப்போம். ஓகே, Thank you, sir. ஓகே. Thank you, sir. Thank you.